ஆந்திராவில் தொடர்ச்சியாக பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த மைனா ராமலு. கிட்டத்தட்ட 16லேருந்து 18 கொலைகள் பெண்களை நோக்கியே நடந்திருக்கு. 3 கட்டமாக தனித்தனி காலகட்டத்தில் கொலை பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 2003லேருந்து 2009 வரைக்குமே 9 கொலைகளும், 2011லேருந்து 2013 வரைக்கும் 5 கொலைகளும், 2018லேருந்து 2020 வரைக்குமே 2 கொலைகளும். ஏன் இந்த மைனா ராமலு பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சான்? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஜேபி அன்டோல்ட். இந்தியாவில் இருக்க தெலுங்கானா மாநிலத்தில் அருட்கா கிராமத்தில் மைனா ராமலு பிறக்கிறாரு. அவர் வளர்ந்து ஒரு கல் உடைக்கிற தொழிலாளியாகவும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு 21 வயசு ஆன உடனேயே சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே அவரோட மனைவி வேற ஒருத்தர் கூட போயிடுறாங்க. இது மனதளவில் ரொம்பவுமே ராமலுவை பாதிச்சுது. பெண்கள் மேலே இருக்கிற வெறுப்பையும் அதிகமாச்சு. இதுதான் இவருக்கு கொலை செய்யக்கூடிய முதல் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. 2003 ஹைதராபாத்தில் இருக்க பெண்களை குறி வச்சு கொலை செய்ய ஆரம்பிக்கிறான் ராமலு. அவன் குறி வைக்கிறது எல்லாமே தனியாக இருக்க பெண்களையும், மெயினாக கள்ளுக்கடையில் இருக்க பெண்களை மட்டும்தான். அவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு அவங்களுக்கு போதை ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் சாரியாலேயே கழுத்தை நெரிச்சு மூச்சடைக்க கொள்ளுட்டு அவங்களோட நகையையும் பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிடுவான் இந்த ராமலு. 2009 செப்டம்பரில் நடந்த கொலைக்கு அப்புறம் போலீஸ் ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அக்டோபர் 14 ராய்துராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஒரு கல்லுக்கடையில் இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனோட வீட்டில் இருந்து வெள்ளி கொலுசு, மோதிரம், செயின், 2 பைக்கு, ஒரு நோக்கியா செல்ஃபோன் பறிமுதலும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2011 பிப்ரவரி மாதம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கு ஆயுள் தண்டனையும் நிறைவேற்றுறாங்க. 2011 தீர்ப்புக்கு அப்புறம் ராமலுவை மனநல மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து அவன் 5 கைதிகளோட ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு பவன்பள்ளி, சந்தா நகர், துண்டிகள் அப்படிங்கிற இடத்துக்கு போய் 5 பெண்களை மறுபடியும் கொலை பண்ணுறான். அப்புறம் 2013 பவன்பள்ளியை சேர்ந்த போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் ராமலு 2018 மறுபடியும் வெளியே வரான். வெளியே வந்து ஷமீர்பேட் பத்தாஞ்செரு அப்படிங்கிற இடத்துக்கு போய் மறுபடியும் 2 பெண்களை கொலை செய்கிறான். இதன் அடிப்படையில் மறுபடியும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. ராமலுவோட ஆட்டம் அதோட நிற்கல, மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறான். அதன் அடிப்படையில் 2020 ஜூன் 31 மறுபடியும் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே வருஷம் டிசம்பர் மாதம் 10 ராமலு அவனோட வேட்டையை ஆரம்பிக்கிறான். பாலா நகரில் இருக்க ஒரு கல்லுக்கடையில் ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் டிசம்பர் 30 யூசுப் கூடா அப்படிங்கிற ஒரு இடத்துல 50 வயசான கமலா வெகடமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தனியாக சந்திக்கிறான். அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் கல் எடுத்து தலையில் போட்டு கொலை பண்ணுறான். கடைசியாக இந்த 2 பெண்களோட பாடியும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹைதராபாத் போலீஸும் ரசகொண்டா அப்படின்ற ஒரு பகுதியோட போலீஸும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்த விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் இறந்து போன 2 பெண்களும் இறக்கிறதுக்கு முன்னாடி ராமலு கூட இருந்தது பதிவாகி இருந்திருக்கு. அதோட அடிப்படையில் 2021 ராமலுவை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மைனா ராமலுவோட கேஸு இந்தியாவில் ரொம்பவுமே அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. கிட்டத்தட்ட 3 காலகட்டத்தில் தனித்தனியாக வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான். இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.